உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணி அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை நடத்தி வந்ததான அந்த வழிகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இம்மட்டுமாக நம்மை தாங்கி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரின் கிருபை கடலின் அலைகளைப் போல என்றுமே ஓயாமல் நம்மை சுமந்து கொண்டு நம்மை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. அந்த தயவை எண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை சந்தோஷமாக பாடலாமா? எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். என்னிலோர் நன்மையும் இல்லையே கனி எல்லாமும் கிருபையே. என்னிலோர் நன்மையும் இல்லையே கனி எல்லாமும் கிருபையே.
கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையளிக்கிறேன். களிமண் போல கர்த்தனே உந்தன் கைகளில் என்னை கையளிக்கிறேன். கண்மணி போலவே காப்பீரி காணிலே கலங்கிடுவேனோ நான். கண்மணி போலவே காப்பீரி காணிலே கலங்கிடுவேனோ நான். ஆலை போலருள் ஆளை போல் அன்பு அனுதினம் எனக்களிக்கிறீர். ஆலை போலருள் ஆளை போல் அன்பு அனுதினம் எனக்களிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடே ஆயகன் தாகம் தீர்ப்பீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடே ஆயகன் தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. ஆலை போலருள் ஆளை போல் அன்பு அனுதினம் எனக்களிக்கிறீர். ஆலை போலருள் ஆளை போல் அன்பு அனுதினம் எனக்களிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனின் உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனின் உமக்கே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே.
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு. Praise the Lord. Today's Bible reading is taken from Psalm 121. I lift up my eyes to the hills. From where does my help come? My help comes from the Lord, who made heaven and earth. He will not let your foot be moved. He who keeps you will not slumber. Behold, he who keeps Israel will neither slumber nor sleep. The Lord is your keeper. The Lord is your shade on your right hand. The sun shall not strike you by day, nor the moon by night. The Lord will keep you from all evil. He will keep your life. The Lord will keep your going out and your coming in from this time forth and forevermore. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தவரே, வழிநடத்தினவரே, இந்த நாள் வரையிலும் எங்களை ஆசீர்வதித்தவரே, ஜீவன் கொடுத்தவரே, பலன் கொடுத்தவரே, கிருபை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே ஆள வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே ஆள வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயானால், கானக நீரூற்று கண்டிடுவாய். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இந்த வேளையிலே கூட உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும், அரவணைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அருமையானவர்களே, இந்த நாட்களுக்குரிய ஒரு ஆவிக்குரிய பார்வை நமக்கு தேவை என்பதை அறிந்து, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் மாம்சக்கண் கொண்டு காரியங்களை பார்க்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மாம்சக்கண் கொண்டு காரியங்களை பார்க்கும் பொழுது இனம் புரியாத ஒரு பயம் நம்மை தாக்குகிறது. அது நிமித்தமாக நாம் கலங்கி வாழ்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுக்கும்படி அந்த தாசன் வேண்டினதைப் போல நானும் உங்களுக்காக வேண்டுகிறேன். அவன் மாம்சக்கண் கொண்டு பார்த்த பொழுது சத்துருக்களின் சேனைகள், ரதங்கள், ஜனக்கூட்டங்களை பார்த்து
மிகவும் பயந்து போனான். இன்றைக்கு கூட நம்மில் அநேகர் விசுவாசிகளாயிருந்தும் பல வருஷ மூத்த அனுபவம் உள்ளவர்களாயிருந்தும் பல வருஷம் வேதத்தை நேசிக்கிறவர்களாயிருந்தும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து 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 பயப்படுகிற மாம்சீக கண்களை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பார்க்கும்படி தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி நான் விண்ணப்பித்து இந்த வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஒரு ஆங்கில பழமொழி இப்படி சொல்கிறது, சீயிங் இஸ் பிலீவிங் என்று சொல்கிறார்கள். பார்ப்பது நம்புவது. அல்லேலூயா. நாம் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் நம்புவோம். அருமையானவர்களே, தமிழகத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அதை போல ஒரு மனிதன் பயங்கொண்டு மாம்சீக கண்கள் கொண்டு ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவனை அறியாமல் ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாட்களிலே மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் பலனும் என்று நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய மாம்சீக கண்கள் கொண்டு இப்பொழுது இருக்கிற வியாதியை, உலகத்தை, ஜனங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பீர்களானால் பயந்து போவீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக பண்ணின விண்ணப்பம், உங்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்க வேண்டும். அது என்ன ஆவிக்குரிய கண்? தேவனை பார்க்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும், தேவனை நம்புகிற அனுபவத்துக்குள் வர வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு சித்தர் இவ்விதமாய் சொல்கிறார், தூக்கிய நற்பாதம் கண்டேன், சோதியும் கண்டேன், சுத்தவழிக்கு உள்ளே ஒரு கூத்தனை கண்டேன், தாக்கிய சிரசின் மேல் வைத்த பாதம் சத்குருவின் பாதம் என்ற ஆடாய் பாம்பே என்று அவர் சொல்கிறதை பாம்பாட்டி சித்தர் சொல்கிற வார்த்தையை தூக்கிய நற்பாதம் கண்டேன். அப்படி என்றால் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட இயேசுவை நான் பார்த்தேன். சோதியும் கண்டேன், உலகத்திற்கு நானே ஒளியாயிருக்கிறேன் என்றவரை கண்டேன். சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன், பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு தேவனை கண்டேன். தாக்கிய சிரசின் மேல் வைத்த பாதம் கண்டேன். அருமையானவர்களே, சத்துருவின் தலையை நசுக்கி அவன் மேல் அந்த கால்களை வைத்திருக்கிறதை நான் கண்டேன். அதனாலே அவர் சத்குரு என்று அருமையாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய பார்வை கொஞ்சம் மாறுபட வேண்டும். நீங்கள் வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறீர்கள், அவன் சவுலாய் இருக்கிற வரைக்கும் மனிதர்களை சத்துருக்களாய் பார்த்தான், மனிதர்களை கொலை செய்கிறவனாய் திரிந்தான், மனிதர்கள் மேல் வெறி கொண்டு அலைந்தான். என்றைக்கு அந்த தமஸ்குவின் வாசலிலே தேவனை தரிசித்தானோ அவன் பார்வை மாறினது. அதுக்குத்தான் அவன் கண்ணை குருடாக்கி மீண்டும் பார்வை அடைய செய்தார். அப்படியானால் மாம்ச கண்களை சாகடித்து ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். அப்பொழுது அவன் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த விதமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 26:18 அவன் சொல்கிறதை பாருங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். நீ அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு. ஏனென்றால் அந்த கண் குருடாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் கண் திறக்கப்பட்டவனாய் இப்பொழுது ஜனங்கள் மத்தியில் அனுப்பப்படுகிறான். அநேகருடைய கண்களை திறந்து விடுவதற்காக அவன் அனுப்பப்படுகிறான். அதாவது கண் திறக்கப்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும், இருளை நிலத்திலிருந்து ஒளி நிலத்திற்கு வர வேண்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கு திரும்ப வேண்டும். இந்த 4 காரியங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும், இருளிலிருந்து ஒளிக்குள் வர வேண்டும், அந்த சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த 4 அனுபவங்களுக்குள் ஒரு மனிதனை நடத்துவது தான் அவன் கண்களை திறக்கச் செய்வது.
எனவே நம்ம எல்லாருக்குள்ளும் நாம் எல்லாரும் இந்த நான்கு அனுபவத்தை மேக்சிமம் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய கண் திறக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் மாம்சீக பார்வை ஆக நம்முடைய கண்கள் மாறிவிடுகிறது. அதனாலே நாம் சோர்ந்து போகிறோம். ஆதியாகமம் 32, 33 அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏசாவை என் சகோதரனை பார்க்கும்படி அவன் 200 வெள்ளாடுகள், 200 செம்மறியாடுகள், 30 ஒட்டகங்கள், இன்னும் ஏராளமான மந்தைகள், இன்னும் ஏராளமான காரியங்கள், வெகுமதிகளை அனுப்பி 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 கடைசியில் போய் தன் சகோதரனை பார்க்கிறான். உயிருக்கு பயந்து அந்த விதமாய் செய்கிறான். ஒரு சகோதரனை, ஒரு மனுஷனை பார்ப்பதற்கு அத்தனை காரியங்களை செய்கிறான். அதன் கொஞ்சம் பின்புலத்திலே பார்க்கும் பொழுது ஒரு புருஷன் அவனை சந்திக்கிறார். அவனுக்கு அவன் எந்த கிஃப்டை கொடுத்தான்? ஒன்றும் கொடுக்கவில்லை. அவர் வந்தார், சாதாரணமாக அவனை சந்தித்தார். அவன் போராடினான். போராடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சகோதரனை பார்க்க வெகுமதி அனுப்பி அதெல்லாம் செய்து அவன் வந்த வழியே போய்விட்டான். தேவனை பார்க்க பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த கண்கள் நமக்கு வேண்டும். உலகத்தை பார்த்து, மனிதர்களை பார்த்து பயந்து காரியங்களை செய்கிற அனுபவங்களை மாற்றி தேவனை பாருங்கள். இந்த நாட்களிலே தேவனை பாருங்கள். அவரை சாதாரணமாக அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள். சிம்பிளாக நீங்கள் அவரை மீட் பண்ணலாம். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நாம் நீதிமொழிகள் 15 அதிகாரம் 24 வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். இப்பொழுது நம்முடைய பார்வை உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது, மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் உன்னதத்தை நோக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆமீன். இந்த சூழ்நிலைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது உன்னதத்தை நோக்கிற நிலைமைக்கு, ஆம், இந்த நாட்களிலே ஜெபிக்காத குடும்பங்கள் ஜெபிக்கிறது, துதிக்காத வீட்டிலே துதி உண்டாகிறது, ஆலயத்துக்கு போகாதவர்கள் போக ஆசைப்படுகிறார்கள். ஆலயத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது வரமாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆலயம் எப்பொழுது திறப்பீர்கள் என்று அவர்கள் ஆசையோடு கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே தேவனை தேடுகிற உணர்வு வந்திருக்கு. உன்னதத்தை நோக்குவதற்காக மனிதன் தேவனை நோக்கி பார்த்து வாழ வேண்டும். 121 சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறவனுமாக உன்னதமான கர்த்தரை நோக்கி பார்த்து அவன் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு அவனை மாற்றுவதற்காகவே தேவன் இந்த அனுபவங்களினோடே அவனை நடத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே நம்முடைய பார்வையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். மாம்சக்கண் கொண்டு இப்பொழுது நாம் எந்த காரியத்தையெல்லாம் பார்க்கிறோம்? டிவியை பார்த்தால் எல்லாம் கெட்ட செய்திகள், அதிலே ஒரு பயம். வெளியே நடமாடுகிற மனிதர்களை பார்த்தால் அவனுக்கு கொரோனா இருக்குமா, இவனுக்கு கொரோனா இருக்குமா என்று பயம். இந்த பயங்கள் நீங்கி தேவனை பார்க்கிற உன்னதத்தை நோக்குகிற வழி நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அனுபவம். எனவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். பிழையாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் நெருக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறான். அப்பொழுது அவன் சபிக்கிற மனிதனாக தன்னை மாற்றாதபடி ஆசீர்வதிக்கிற மனுஷனாக தன்னை மாற்றிக்கொள்ள அந்த இக்கட்டின் பாதையிலே செல்கிறான். மனுஷன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகும் பொழுது சபிப்பது நிமித்தமாக போகிறான். தேவன் சொல்கிற காரியத்தை கேட்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கிற மனிதனாக மாறுகிறான். எனவே நாம் கூட மனித காரியங்களை, மனித சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருப்போமானால் நம்முடைய மனதிலே கூட அப்படிப்பட்ட எண்ணங்களே உருவாகும். எனவே இந்த நாட்களிலே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று அன்றைக்கு தேவதாசன் விண்ணப்பம் பண்ணினதை போல நாம் இந்த நாட்களிலே கர்த்தரை பார்த்து ஆவிக்குரிய கண்கள் கொண்டு பார்த்து வேற எதையும் பார்க்காதபடி தேவனை பார்க்கணும். அன்றைக்கு மோசே சொன்னான்,
நான் கிட்ட போய் அந்த அதிசயத்தை பார்க்கட்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. இன்னும் சில இடத்துல வசனங்கள் இருக்கிறது. நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கட்டும் என்று வசனம் வருகிறது. இவைகளை நீங்கள் பார்க்க பிரயாசப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்வை வித்தியாசப்பட்டதாய் மாறும் பொழுதுதான் நாம் சில நேரத்திலே பயத்துக்குள்ளானவர்களாய் மாறுகிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று அங்கே அந்த குறைவை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஒரு நிறைவு இருக்கிறது. யார் என்று உங்களுக்கு தெரியும். யோவான் 1:14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லக்கூடிய நிறைவான இயேசு அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. அவரை பார்க்காதபடி குறைவை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அம்மா கிட்ட சொல்லி இங்கே சொல்லி கடைசியில் நிறைவிடத்தில் வருகிறார்கள், நிறைவை பெற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். இன்றைக்கு நம்முடைய பார்வை எது வாழ்க்கையில் குறைவோ, என்ன காரியங்கள் குறைந்திருக்கிறதோ, இன்றைக்கு வேலை இல்லை, வாடகை கட்ட முடியவில்லை, பிள்ளைகளை பராமரிக்க முடியவில்லை, இந்த குறைவுகளை பார்த்து கொண்டே கலங்காதீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நிறைவான தேவன் உங்கள் மத்தியிலே நிற்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே நின்ற தேவனைப் போல உங்கள் வீட்டில் அவர் நிற்கிறார். அவரை பாருங்கள், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எனவே இன்றைக்கு நான் சொல்கிற வார்த்தை, குறைவை பார்க்காதீர்கள், நிறைவாகிய தேவனை பாருங்கள், நிறைவை பாருங்கள். 2வது, சாவை பார்க்காதீர்கள், மாவை பாருங்கள். இது என்ன என்று பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, தேவதாசனே, தேவனுடைய மனுஷனே, பானையிலே சாவு இருக்கிறது என்று அவர்கள் பயப்படுகிறதை, கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் மாவை கொண்டு வர சொல்லி அதை அந்த பானையிலே போட்ட பொழுது சாவு நீங்கி போனது. மாவு என்று இங்கே நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 11:16 முதற் பலனாகிய மாவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. முதல்ல அவங்க எதை பார்த்தார்கள்? சாவை பார்த்தார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய பார்வை எதை பார்க்கிறது? இன்றைக்கு எத்தனை பேர் செத்தார்கள்? பெங்களூரில் எத்தனை பேர் செத்தார்கள்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் செத்தார்கள்? ஒவ்வொரு ஹல்லியில் எத்தனை பேர் செத்தார்கள்? இதைத்தான் பார்த்து பார்த்து கணக்கு பண்ணுகிறோமே ஒழிய, மாவு இருக்கிறது, நமக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது, நம்மை வாழ வைக்கிற ஒரு முதற் பலனாகிய மாவு இந்த உலகத்தில் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் சாவை பார்க்க வேண்டாம், மாவை பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது குறைவை பார்க்க வேண்டாம், நிறைவை பாருங்கள் என்று சொன்னேன். 2வது சாவை பார்க்க வேண்டாம், மாவை பாருங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தேன். 3வது ஒரு காரியத்தை சொல்கிறேன், இருப்பவரை பாருங்கள், வெறுப்பவரை பார்க்காதீர்கள். இது யோசேப்பின் வாழ்க்கை. ஆதியாகமம் 39:2 நாம் வாசிக்கும் பொழுது, தன்னை வெறுப்பவர்களை அவன் பார்த்திருப்பான், ஆனால் அவன் செத்து போயிருப்பான். ஆனால் 39:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், தன்னோடு இருப்பவரை பார்த்ததினாலே அவன் படிப்படியாக உயர்த்தப்பட்டான். இருப்பவரை பாருங்கள். நீங்கள் உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினவரை, உங்களோடு இருப்பவரை, சதா காலமும் உங்களை விட்டு விலகாதவரை, அவரை பாருங்கள், இருப்பவரை பாருங்கள். உலகத்திலே வெறுப்பவர்களை, உங்களை தூசிப்பவர்களை, நிந்திப்பவர்களை, கைவிடுபவர்களை பார்க்க வேண்டாம். இருப்பவரை பாருங்கள், வெறுப்பவர்களை பார்க்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, 4வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், சத்தமிட்டு அழுது ஓடி போக வேண்டாம், முத்தமிட்டு நீங்கள் பெத்லகேமுக்கு நாடி போங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஓர்பால் சத்தமிட்டு அழுதாள், அழுது விட்டு ஓடி போய்விட்டாள். ஆனால் ரூத்து முத்தமிட்டு அவர் மாமியார் சென்ற இடத்துக்கே சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஓ என்று கதறி அழுகிற சகோதரிகளை பார்க்கிறோம், சகோதரர்களை பார்க்கிறோம். அழுது விட்டு எங்கேயாவது போய் விடுவார்கள், யாரையாவது நாடி போய் விடுவார்கள். ஆனால்
ரூத் செய்த காரியம் சரியான காரியம். அவள் முத்தமிட்டு அந்த பெத்லகேம் பட்டணத்துக்குள் போனான். பெத்லகேமிலே அவளுக்கு அப்பம் கிடைத்தது. பெத்லகேமிலே அவளுக்கு வாழ்வு கிடைத்தது. பெத்லகேமிலே அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஏனென்றால் அவள் போகிற இடம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை. பெத்லகேம் என்பது என்ன? செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுகிறாள். அதனாலே அவள் வாழ்ந்தாள். இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது, அமிழ்ந்து போகிறவர்களை பார்க்க வேண்டாம். அமிழ்ந்து போகிறவர்களை பார்க்க வேண்டாம், மகிழ்ந்து போகிறவர்களை பாருங்கள். இது யார் என்றால், அந்த எகிப்தியர்கள் கடலிலே அமிழ்ந்து போனார்கள். அவர்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பயந்தார்கள். ஆமீன். ஆனால் அவர்கள் கடலை கடந்து மகிழ்ந்து கொண்டு போனார்கள், பாட்டு பாடிக்கொண்டு போனார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அமிழ்ந்து போகிற காரியத்தை பார்த்து, இந்த கொரோனா இப்பொழுது இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், அமிழ்ந்து போகிற காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மகிழ்ந்து போகிற காரியத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். எனவே நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றம் வரட்டும். நான் இப்பொழுது சொன்ன 5 காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்களா? குறைவை பார்க்க வேண்டாம், நிறைவை பாருங்கள். சாவை பார்க்க வேண்டாம், மாவை பாருங்கள். சத்தமிட்டு அழுதி ஓடிப்போக வேண்டாம், முத்தமிட்டு அவரை நாடிப்போங்கள். அடுத்தது, இருப்பவரை பாருங்கள், வெறுப்பவரை பார்க்க வேண்டாம். அடுத்தது, அமிழ்ந்து போவதை பார்க்க வேண்டாம், மகிழ்ந்து போவதை பாருங்கள் என்று உங்களுக்கு இந்த 5 காரியத்தை நான் சொன்னேன். அருமையானவர்களே, ஆம், இப்படிப்பட்ட ஒரு பார்வையை தேவன் நமக்கு இந்த நாளிலே தர வேண்டும். அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கும்படி, உம்முடைய அற்புதத்தை பார்க்கும்படி, உம்முடைய அதிசயத்தை பார்க்கும்படி, உம்முடைய வல்லமையை பார்க்கும்படி, ஜீவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பார்க்கும்படி, அவராலே எல்லாம் கூடும் என்பதை பார்க்கும்படி எல்லாருடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். பார்க்கும்படி கண்களை திறந்திரலும். ஒரு சேனை சத்துருவை பார்க்கலும், வியாதியை பார்க்கலும் நீர் அதிக பலம் உள்ளவர், அதிக வல்லமை உள்ளவர் என்பதை ஜனங்கள் பார்க்கட்டும். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.